சின்ன மருமகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே சாவித்திரி அது மட்டும் இல்லாம தாமரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மருந்து குடுத்தோமே, அந்த மருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சதா இல்லையா? அவ நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நடமாடிட்டு இருக்கா. அதுக்கு இதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு உடனே தாமரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஆமாம்மா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மருந்து காலத்த குடுத்தோம். ஆனா இங்க தமிழ் செல்வி வந்து நல்லா தான் சுத்திட்டு இருக்கா, நல்லா தான் இருக்கா அப்படிங்கிற மாரியும், இவ அது இல்லாம பிரச்சாரத்துக்கு போயிட்டு வந்துட்டா, இவளுக்கு எதுவுமே ஆகலையே அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா சாவித்திரி, தாமரை வந்து பார்த்தீங்கன்னா புலம்பிட்டு பேசியிருக்காங்க. உடனே சாவித்திரி வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்கிட்டயே கேட்டுலாம் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போறாங்க. அப்படி கிளம்பி போகும்போது வந்து தமிழ பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க. "ஏய் தமிழ் நீ வந்து இப்ப நல்லா தானே இருக்க. உனக்கு வந்து உடம்பு சரியில்ல வந்து இப்பதான் சேது சொல்லிட்டு இருந்தானே" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "அப்படிலாம் இல்லங்க. நான் வந்து நல்லா தான் இருக்கேன். சேது வந்து என்கிட்ட கேட்டாரு. அது மட்டும் இல்லாம மாத்திரை குடுத்தாரு எனக்கு அன்னைக்கு நைட்டு. நான் தான் அவர்கிட்ட வந்து உடம்பு சரியில்ல சொல்லிட்டு பொய் சொன்னேன். நான் நல்லா தான் இருக்கேன்" அப்படிங்கிற மாரி சாவித்திரி தமிழ் வந்து இப்பதான் சொல்றாங்க. உடனே சாவித்திரி வந்து தாமரைய பார்க்குறாங்க. "என்ன தாமரை இது? அவ நல்லா தான் இருக்கா" அப்படிங்கிற மாரியும், அது மட்டும் இல்லாம தமிழ பார்த்து கேட்குறாங்க. "நீ சாப்பிட்டியா தமிழ்?" அப்படிங்கிற மாரி அக்கறையா கேட்குற மாரி கேட்குறாங்க. அதுக்கு தமிழ் வந்து "சாப்பிட்டோமா" அப்படிங்கிற மாரி தமிழ் மனசுக்குள்ளே பேசிக்கிறாங்க. என்ன எங்க அதிசயமா வந்து சாப்பிட்டியா? அது இல்லாம ரொம்ப பார்த்தீங்கன்னா அக்கறை பண்ற மாரி பேசுறாங்களே வந்து அப்படிங்கிற மாரி தமிழ் வந்து சாவித்திரிய பார்த்து நினச்சிட்டு இருக்காங்க மனசுக்குள்ளேயே. அதுக்கப்புறம் வந்து சேது வந்து இவங்க பேசுறத வந்து மேலேருந்து பார்த்துட்டே இருக்காரு. என்ன இவங்க வந்து அதிசயமா தமிழ்கிட்ட போய் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரியும். ஆனா சேதுக்கும் வந்து ஏற்கனவே தமிழ் மேல வந்து கோவம் இருக்கு. தமிழ் வந்து பிரச்சாரம் அப்போ வந்து சேது வந்து தொட்டு பேசுனது, மாமா சொன்னது வந்து சேதுக்கு சுத்தமா பிடிக்கல. அத வந்துட்டு சேது வந்து மொறச்சு நிண்டு பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து தமிழ்கிட்ட வந்து "நீ நல்லா தானே இருக்க" அப்படி கேட்டு வந்து சாவித்திரியும், தாமரையும் வந்து கிளம்பி போயிறாங்க. 2 பேரும் வந்து பேசிட்டே போறாங்க. என்னம்மா இது அந்த மருத்துவ சீட்ட வந்து மருந்து வாங்கிட்டு வந்தது பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு வேலை செய்யும். குழந்தை வந்து சீக்கிரமா கரைஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இவ வந்து நல்லா தானே சுத்திட்டு இருக்கா அப்படிங்கிற மாரி தான் இவங்களுக்கு ரொம்பவே குழப்பமா இருக்கு. அன்னைக்கு கசாயத்துல வந்து கலந்து தானே குடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிட்டு போயிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் வந்து வசந்தி வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்ல சொல்லிட்டு இங்க மருத்துவ சீட்ட வந்து மருந்து வாங்க தான் போறாங்க. அங்க மருந்து வாங்க போகும்போது தான் பார்த்தீங்கன்னா, மருத்துவச்சி வந்து இந்த வசந்திகிட்ட வந்து ஒரு விஷயம் கேட்குறாங்க. "என்னம்மா நீ வேலை செய்ற ராஜாங்க வீட்ல வந்துட்டு ஏதோ பிரச்சனையாமே அவங்க சின்ன மருமக கிட்ட. சின்ன மருமகளுக்கும் சேதுக்கும் வந்து ஏதோ சண்டையாம். அவங்க 2 பேரும் வந்து பேசத்தில்லையாம். இதனால வந்து இவங்க 2 பேரும் பிரிய போறாங்கன்னு சொல்லிட்டு வந்து சாவித்திரி அவங்க பொண்ணு தாமரை வந்து என்கிட்ட மருந்து வாங்கிட்டு போனாமா. இந்த மாரி வந்து குழந்தைய கரைக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி. உடனே இந்த விஷயத்த கேட்டே வந்து வசந்திக்கு தூக்கி வாரி போடுது. என்னது இவங்க வந்து மருந்து வந்து குழந்தை கரையதுக்காக வந்து வாங்கிட்டு போனாலாம் அப்படிங்கிற மாரி. அதனால தான் வந்து அன்னைக்கு தமிழ் வந்து அக்கறையா வந்து பாட்டி அம்மா வந்து கஷாயம் போட்டு குடுத்தாங்க. அதனால தான் சாவித்திரி வந்து அவ்வளோ அக்கறையா வந்துட்டு தமிழ்கிட்ட வந்து அந்த கஷாயத்த எடுத்து போய் குடுத்துட்டாங்களாம். இந்த கஷாயத்தில அப்பதான் வந்து இந்த மருந்தெல்லாம் கலந்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வசந்தி வந்து ஒரு சரி யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. உடனே வந்துட்டு இந்த விஷயத்த வந்து தமிழ் செல்விகிட்ட சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து வசந்தி வந்து கிளம்பி போறாங்க. மருத்துவச்சிட்ட வந்து மருந்து வாங்கிட்டு, அவங்க அம்மாவுக்கு வந்து வாங்கிட்டு, அது மட்டும் இல்லாம தமிழ்கிட்ட வந்து இந்த விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அவங்க கிளம்பி போயிட்டு வந்து தமிழ் கார் செட்ல வந்து படுத்துட்டு இருக்காங்க. இவங்க வந்து போயிட்டு வந்தா தமிழ் அப்படி கூப்பிடுறாங்க. "என்னக்கா?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க தமிழ். தமிழ்கிட்ட வந்து உடனே ஓடி வந்து இந்த வீட்ல இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவு தான் கெட்டவங்கன்னு நெனச்சேன். ஆனா இந்த அளவு கேடு கெட்டவங்கலாம் வந்து இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட யோசிக்கல. அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, வசந்தி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ்கிட்ட பேசியிருக்காங்க. "அப்படி என்னாச்சுக்கா?" அப்படிங்கிற மாரியும், "உன் வயித்துல வந்து வளர்த்து பாத்தியா குழந்தை, இது கரையத்துக்கு வந்து மருத்துவச்சிட்ட போயிட்டு வந்து இந்த சாவித்திரியும், அவன் பொண்ணு வந்து தாமரை வந்து மருந்து வாங்கிட்டு வந்துருக்காங்க தமிழ். இந்த மருந்து வந்து யாருக்கு குடுத்துருக்காங்க அப்படின்னா, உனக்கு தான் குடுத்துருக்காங்க. அன்னைக்கு காலையில வந்து பிரச்சாரம் போனோம் இல்லையா? அன்னைக்கு காலையில வந்து பாட்டி அம்மா வந்து கசாயம் வந்து உனக்கு போட்டு குடுத்துருக்காங்க. அந்த கசாயம் தான் வந்து வேணும்ட்டே இவங்க வாங்கி, அந்த மருந்த வந்து அந்த கசாயத்த கலந்து வந்து உனக்கு எடுத்துன்னு வந்து குடுத்துருக்காங்க." அப்படிங்கிற போது வசந்தி தமிழ்கிட்ட சொல்றாங்க. உடனே தமிழ் வந்து எதுவுமே புரியாம, "என்னக்கா சொல்ற?" அப்படிங்கிற மாரி பயத்துல வந்து கேட்குறாங்க. "அக்கா எனக்கு வந்து இந்த வீட்ல ஒரு உரிமை இருக்கு. அந்த வாரிசு தாங்க இப்போதைக்கு இருக்கு. அந்த வாரிசையும் இவங்க அழிச்சுட்டு என்னை வீட்ட விட்டு ஒரேடியா தொரத்தலாம் பார்க்குறாங்க. இப்ப என்னங்க பண்றது?" அப்படின்னு வசந்திய பார்த்து வந்து கேட்குறாங்க. உடனே வசந்தி வந்து "நான் ஒரு ஐடியா சொல்றேன் தமிழ், நீ வா என் கூட" அப்படி சொல்லிட்டு, உடனே வசந்தி வந்து நேரா வந்து சேதுவோட ரூமுக்கு வந்து தமிழ கூட்டிட்டு போறாங்க. அங்க கூட்டிட்டு போயிட்டு வரப்ப சேது வந்து கூப்பிடுறாங்க. உடனே சேது வந்து வெளில வந்துட்டு, "என்ன வசந்தி?" அப்படின்னு கேட்குறாரு. சேதுகிட்ட வந்து வசந்தி எல்லா விஷயம் சொல்றாங்க. இந்த மாரி வந்து சாவித்திரி, தாமரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கசாயத்துல வந்து மருந்து கலந்து குடுத்துட்டாங்க தமிழுக்கு. அவ வயித்துல வந்து ஏற்கனவே குழந்தை வளருது. இந்த குழந்தைய வந்து கரைக்கணும்னு சொல்லிட்டு அந்த மருந்த கலந்து குடுத்துட்டாங்க. இப்ப என்ன பண்றது தெரியல அப்படிங்கும்போது தான் வசந்தி வந்து சேதுகிட்ட சொல்லிட்டாங்க. உடனே சேது வந்து எந்த ஒரு தயக்கமே இல்லாம பார்த்தீங்கன்னா, "இதே என்கிட்ட சொல்றீங்க. எனக்கு சம்மந்தமே இல்லையே. இப்போ இதெல்லாம் வந்துட்டு என்கிட்ட சொல்றீங்க. எனக்கும் அவளுக்கும் தான் எந்த சம்மந்தமே இல்லையே. அவ வந்து ஏதோ கார் செட் வந்து இருந்துட்டு வரா. அதையும் வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க." அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, சேது வந்து பேசிட்டு இருக்காங்க. "எனக்கும் எங்க அப்பாவுக்கும் வந்து சண்டை வந்ததே பார்த்தீங்கன்னா, இந்த தமிழால தானே சண்டை வந்தது. அதே போல தான் இந்த புள்ள வந்து அன்னைக்கு பிரசாரம் அன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா,
அதே போல் இந்த புள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பிரச்சாரம் அன்றைக்கி வந்து என்னை மாமான்னு கூப்பிட்டு தொட்டு தொட்டு பேசுது. எனக்கு இவ்வளவு சம்மந்தமே இல்லை சொல்லிட்டு தானே இவர் வந்து வீட்டை விட்டு வெளியே தள்ளி வச்சது. இப்போ ஏன் அப்படிலாம் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி வந்து சேது கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா மனசாட்சி இல்லாமல் வந்து தமிழை பார்த்து வந்து இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. உடனே தமிழ் வந்து பாவமாக மூஞ்சி வச்சு அழுதுகிட்டே இருக்காங்க. உடனே அழுதுட்டு வந்து ஏங்க நம்ம பொண்ணு தாங்க வயிற்றில் வளருது, அந்த குழந்தைய வந்து கரைக்காக சொல்லுதா இவங்க இந்த வேலையை பார்த்துருக்காங்க, இதுக்காக என் மேலே இருக்க குழந்தை என் மேலே இருக்க கோவத்தை வந்து குழந்தை மேலே காட்டிட்டீங்க, தயவுசெய்து வந்து இதுக்கு எதனா பண்ணணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சேது பார்த்து தமிழ் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து சேது வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. என்னதான் இருந்தாலும் வந்து இது குழந்தை விஷயம், இது வந்து விஷயத்தை வந்து தமிழ் வந்து கோவத்தை காட்டக்கூடாது சொல்லிட்டு வந்து சேது வந்து மனசுக்குள்ளே வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து சேது வந்து வசந்தியும் தமிழையும் கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் கிளம்பி போகிறாங்க. அங்கே கிளம்பி போயிட்டு வந்து தமிழ் வந்து செக் பண்ணுறது வந்து ஹாஸ்பிட்டல் உள்ளே வந்து அனுப்பி வைக்கிறாங்க. உடனே தமிழ் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியில் வந்து சேதுவும் வசந்தி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சேது வந்து கருப்புக்கு ஃபோன் பண்ணி மாமா இங்கே கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் மாமா அப்படி கூப்பிட்றாங்க. என்னாச்சு மாப்பிள்ள அப்படிங்கிற மாதிரி கருப்பு வந்து கேட்குறாரு. இந்த மாதிரி வந்து தமிழ் வந்து அட்மிட் பண்ணியிருக்கோம், இந்த குழந்தைய வந்து நம்ம கரைக்கணும்னு சொல்லிட்டு வந்து அவன் வீட்டில் இருக்க அந்த ஒரு ஜென்மங்கள்லாம் வந்துருப்பா இந்த வேலையை பண்ணி வச்சுக்கிது மாமா அப்படிங்கிற மாதிரி கருப்பிட்ட சொல்கிறாங்க. உடனே கருப்பை வந்து என்ன மாப்பிள்ள சொல்கிற, இந்த வர மாப்பிள்ள அப்படி சொல்லிட்டு வந்து கருப்பை வந்து சீக்கிரமாக வந்து கிளம்பி போகிறாரு. உடனே ஹாஸ்பிட்டல் வந்து கருப்பு கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து தமிழுக்கு வந்து டாக்டர்லாம் செக் பண்ணிவிட்டு வந்து வெளியே வராங்க. உடனே செக் பண்ணிவிட்டு வெளியே வந்துருவது பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து சொல்கிறாங்க. தமிழ்கிட்ட வந்து ஏமா உனக்கு ஒன்றுமே இல்லாமல் நல்லாதமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. என்ன சொல்கிறீங்க டாக்டர், எனக்கு வந்து குழந்தை வந்து கரையை மாத்திரை வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே இதை வந்து முன்கூட்டியே சொல்லிட்டோமா, நாங்கள் எடுத்த டெஸ்ட்டு வந்து வேறு டெஸ்ட் எடுத்துக்கிறோம் அப்படி சொல்லிட்டு டாக்டர் வந்து திருப்பி வந்து தமிழுக்கு வந்து டெஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த டெஸ்ட்லாம் தெரிய வருது குழந்தை வந்து கரைஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயம். இந்த விஷயம் வந்து வெளியில் வந்து வசந்திகிட்ட சொல்கிறாங்க. உடனே வசந்தி வந்து சேதுக்கிட்ட கருப்பிகிட்ட சொல்கிறாங்க. சேதுக்கு இந்த விஷயத்தை கேட்ட உடனே தாங்க முடியல, என் வாரிசு வந்து வளருது, இந்த வாரிசு வந்து இப்படி அழிச்சிட்டான்னு சொல்லிட்டு சேது ஒரு சைடு வந்து புலம்பிட்டு இருக்காரு கருப்பிகிட்ட சொல்லிட்டு. உடனே கருப்பு வந்து சன்னாசி வந்து கால் பண்ணி சொல்கிறார், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நடந்தது, தமிழுக்கு வந்து இந்த மாதிரி குழந்தை கரைஞ்சிருக்கு, இது காரணமாக வந்து சாவித்திரி தாமரை வந்து பார்த்திங்கன்னா மருந்து காலத்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து அந்த மருத்துவச்சிகிட்ட வந்து வாங்கி வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மருத்துவச்சி வந்து பார்த்தீங்கன்னா வசந்திகிட்ட சொல்லியிருக்காங்க. வசந்தி வந்து இந்த விஷயத்தை தமிழ்கிட்ட சொல்லியிருக்கு அப்படின்னு கருப்பை வந்து பார்த்தீங்கன்னா சன்னாசி எல்லா விஷயம் சொல்கிறாரு. உடனே சன்னாசி வந்து உடனே ராஜாங்கத்தை வந்து சொல்கிறாரு. ராஜாங்க இந்த விஷயத்தை கேட்டே வந்து சாவித்திரி தாமரை வந்து கூப்பிட்டு பேசுகிறாரு வீட்டில். இந்த மாதிரி வந்து மருந்து கலந்து கொடுத்தீங்கன்னா அப்படிங்கிற மாதிரி ராஜாங்க வந்து சாவித்திரி தாமரை ஒத்து கேட்குறாங்க. உடனே சாவித்திரி தாமரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா திரு முழிச்சுன்னு அப்படியே பதட்ட பயமாக நின்றுருக்காங்க. பக்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி வந்து பேசுகிறாங்க. ஏன்னா இவங்களாம் வந்து இவங்களாம் வந்து இப்படி பண்ணுவாங்களா, நம்ம வீட்டில் இருப்பவங்க வந்து யாராவது இப்படி பண்ணுவாங்களா, அதை தமிழ்கிட்ட வந்து யாருமே போகவே பிடிக்காது, இவங்களாம் ஏன் அப்படி பண்ண போகிறாங்க அப்படி சொல்லிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி வந்து சாவித்திரிக்கு சப்போர்ட்டாக வந்து ராஜாங்கத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. உடனே ராஜாங்க வந்து சன்னாசியை பார்த்துட்டு என்ன சன்னாசி இதெல்லாம் அப்படி பேசுகிறாங்க அப்படிங்குமே பேசுவோம். உடனே அப்பத்தான் வந்து பேசுகிறாங்க. ஆமாப்பா நீ வந்து நான் தான் வந்து தமிழுக்கு கசாயம் போட்டு கொடுத்தேன், இந்த சாவித்திரி தான் வந்து வாங்கிட்டு போய் வந்து நான் கொடுக்க சொல்லிட்டு வாங்கிட்டு போனான். அந்த டைம் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு இவன் மருந்து கலந்துருக்கணும். ஏன்னா இவனுக்கு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பண்ண தப்போ வந்து அந்த ஹோட்டலில் வந்து அடிச்சு நொறுக்கு நாங்கள் தமிழோட ஹோட்டலில் இவங்க பண்ணாலும் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து சொல்கிறாங்க. உடனே அப்போ தான் வந்து பேசுவாங்க. சாவித்திரி தாமரை பார்த்து ஏன்டி இப்படி பண்ணுறீங்க, வீட்டோட இருந்து ஏன்டி இப்படி பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிற சாவித்திரிகிட்ட சொல்லிட்டு அழுதுனுக்குறாங்க. அந்த பிள்ளை தமிழ் வந்து ஓரமாக வீட்டுக்கு ஓரமாக வந்து கார் செட்டில் அமைதியாக தானே இருந்துட்டு வருது. அவள் குழந்தை வந்து உங்களுக்கு என்னடி பண்ணா, நீங்கள் ஏன்டி அவள் குழந்தைய ஒருத்தமா கரைக்க ட்ரை பண்ணீங்க, உங்களுக்கு ஏன் இந்த வேலை அப்படி சொல்லிட்டு வந்து அப்போ தான் வந்து அழுதுகிட்டே வந்து திட்டிகிட்டு இருக்காங்க சாவித்திரியை பிடிச்சி. உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராஜாங்க வந்துட்டு என்ன பண்ணுறதே தெரியல வந்து கோவப்பட்டு நின்றுட்டு இருக்காரு, போய் உட்காந்துட்டாரு ஒரு டேபிளில். அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டு வந்து தமிழ் வேறு வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து தேம்பி எழுதிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு விஷயம் வந்து நடக்குது. அந்த போலீஸ்காரன் வந்து அன்றைக்கி தமிழோட கல்யாணத்தை நிப்பாடி தமிழ் வந்து பண்ணியிருக்க நிலைமைக்கு வந்து ஆளாக்கணும். அவன் வந்து இப்போ வந்து ராஜாங்கத்தை வீட்டுக்கு வந்து இந்த டைமில் வரான். அவன் வந்துட்டு கரெக்டாக அந்த டைமில் வந்து நடந்த எல்லா விஷயம் சொல்கிறான். இந்த மாதிரி போஸு தான் வந்து அன்றைக்கி வந்து குடி போதில் வந்து என்னென்னவோ சொல்லி விட்டான். அந்த ஒரு கோவத்தை தான் வந்து நான் இப்படிலாம் பேசிட்டேன். நான் வந்து செல்லப்பாக்கிட்டே வந்து போயிட்டு மன்னிப்பு கேட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படி சொல்ல ராஜாங்க காலில் வந்து அந்த போலீஸ்காரர் வந்து கீழே விழுறான். உடனே வந்து ராஜாங்கத்துக்கு வந்து இந்த விஷயம் தெரிய வருது. இந்த விஷயம் தெரிய வந்து அப்போது இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, இந்த தமிழ் பிள்ளை வந்து தனியாக இருக்கும், சேதுவும் எனக்கு வந்து இவ்வளோ பிரச்சனை வந்து ஏற்பட காரணமாக இருந்தது இவளுங்க தானா, இந்த ஈஸ்வரி சாவித்திரி தாமரை இவங்க தான் வந்து இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க, இந்த வீட்டில் இருக்கிற பொம்பளை இதான் வேலையா அப்படி சொல்லிட்டு ராஜாங்க வந்து கோவமாக சன்னாசிகிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காரு. உடனே சன்னாசி வந்து ஈஸ்வரியை பார்க்குறாரு. என்னம்மா வேலை இதெல்லாம் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே போஸ் வந்து வராரு. போஸை பார்த்தோன்னே போஸ் நீ வந்து இந்த வேலையை பண்ணியா, அந்த போலீஸ்காரனை வந்து
குடி போதை வாங்கி கொடுத்து இவனை வந்து குடி போதையில் வந்து நம்மள பேச வச்சா சொல்லிட்டு வந்து சன்னாசி வந்து போஸை பார்த்து கேட்குறாரு. உடனே போஸ் வந்து பயந்து தங்கி வராரு. இப்போது இங்கே வந்து ராஜாங்க வந்து எல்லா விஷயத்தையும் வந்து வீட்டில் இப்படி தான் நடக்குது, வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க வந்து இது காரணம் சொல்லிட்டு வந்து ராஜாவை தெரிஞ்சுக்கிறாரு. அங்கே வந்து தமிழ் வந்து ஒரு சைடு வந்து குழந்தைய கரைச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தேம்பி எழுதிட்டு இருக்காங்க. சேது வந்து கூட நின்று வந்து தமிழ் அழுவா தமிழ் அப்படின்னு சொல்லிட்டோம். சாவித்திரி வந்து கூட இருக்காங்க. இப்போ ராஜாங்க வந்து என்ன பண்ண போகிறா தெரியல. இப்போ ராஜாங்க வந்து எல்லா விஷயம் தெரிய வந்தது. இப்போ ராஜாங்க வந்து இந்த பொம்பளைங்களை வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்ப வரா மாட்டாரா அப்படிங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும்.